நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கிரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்டர் குருமுரளி. என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, எத்தனை பேருக்கு நம்முடைய தமிழ் கடவுளான முருக பெருமான பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் மூலமாக தெரியப்படுத்துங்க. கமெண்ட் செக்ஷன்ல முருகான்னு கொடுங்க. உங்களுடைய பிரச்சனை முருக பெருமான் உங்க வீட்டுக்குள்ள எல்லா பிரச்சனையும் தீர்வு கொடுப்பார். இப்ப பார்க்கக்கூடிய பலன் ஆகஸ்ட் மாத பலன். எல்லாருக்குமே ஆகஸ்ட் மாசம் இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு ஜாக்பாட் யோகம் இருக்கு. நான் ஏன் ஜாக்பாட் யோகம் இருக்குன்னு சொல்றேன் தெரியுங்களா? ஒரே விஷயம்தான். இந்த மாசத்துல 3 கிரக பயிற்சி வருது. 1 செவ்வாய். எப்படி ஒரு மனிதனுக்கு தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை எல்லாமே காட்டக்கூடிய கிரகம் பலமா உட்கார்ந்தது. எப்படி வீரத்துக்குரிய ஒரு தைரியமா ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய கிரகம் பலப்படுத்துது. அடுத்த அறிவு கிரகன் புதன் பலமா இருக்கிறார். புதாதித்ய யோகத்துல எத்தனை பேருக்கு அறிவு, ஞானம், புத்தி வேணும்? பயங்கரமான ஒரு வெற்றி வேணும். புதன் இருந்தாவே நம்ம எல்லாமே புத்திசாலியா மாறிடுவோம். அப்படிப்பட்ட கிரகத்தோடைய அனுகிரகம் இருக்கு. அடுத்து எத்தனை பேர் தலைமை பொறுப்புக்கு போகணும்? எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி, நம்ம சொந்த கால நிக்கக்கூடிய கிரகமும் பலமாகுது. இது 3 கிரகம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால 12 ராசிக்கும் பல மடங்கு யோகம் கொடுத்துரும். பார்த்துக்குங்க. இதுல என்னன்னா, இந்த மாசத்துல அவருடைய விசேஷம். ஆகஸ்ட் மாசம் கரெக்டா 23ஆம் தேதி ஒரு சூப்பர் சுப முகூர்த்தம் வருது. வீட்டுல சுபகாரியம், சுபசலம் எல்லாமே நல்ல ஒரு முகூர்த்தம். இது வளர்பிறை முகூர்த்தம் சொல்றேன். அடுத்த 2 முகூர்த்தம் தேய்பிறை முகூர்த்தம். 30ஆம் தேதி 31ஆம் தேதி. இதான் இந்த மாசத்துடைய நிகழ்வுகள். அன்பார்ந்த கன்னி ராசி என்பர்களே, பொதுவாக கன்னி ராசி காலச்சக்கரத்தின் 6வது ராசி தான் இந்த கன்னி ராசி. எப்போதுமே பாருங்க, நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை குணம் கொண்ட ஒரே ராசினா கன்னி ராசி மட்டும்தான். ஏங்க உழைப்பாளின்னு சொல்றீங்க? பொதுவாக பாருங்க, இந்த ராசியுடைய காலச்சக்கரத்துக்கு 6வது ராசியா வர்றதுனால இவங்க எப்போதுமே சரி, யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும், எந்த காரியத்தை எப்ப செய்யணும் சொல்லி திறமையை யோசிப்பாங்க. எப்போதுமே சரி, இவங்க ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பாக இருப்பாங்க. குழந்தை மாதிரி குணம் இருக்குங்கிறாங்க. கன்னியை பொறுத்தவரை குழந்தையுடைய குணம் இருக்கும். ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய குணம் சூப்பரா இருக்கும். இதுதான் கன்னி. நல்ல கேரக்டர். கன்னியில பிறந்தாவே நல்ல ஒரு திறமையான ஒரு ஆர்டர் பண்ணக்கூடிய குணம் நிறைய இருக்கும் கன்னி ராசியை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம், ஆகஸ்ட் மாசம் எப்போதுமே சரி, உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் சரியாந்திர ஆகஸ்ட், இது வெற்றியான ஆகஸ்ட். நீங்க வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. எல்லாருமே உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க, திசா புத்தியை பாருங்க, திசையை விட்டுருங்க. எந்த கிரகத்துடைய புத்தி இப்ப நடக்குதுன்னு பாருங்க. இந்த மாசத்துல நான் சொல்றது திசை வருஷ கணக்கில் நடக்கும். ஆனா புத்திங்கிறது அப்பப்ப மாசம் மாறிட்டே போகும். அந்த புத்தியை பார்த்துக்கிட்டு இப்ப சுத்தி வரக்கூடிய கோச்சார கிரகத்தை பார்த்து நம்ம பலன் எடுத்து வச்சுங்களேன், கரெக்டா வரும். அதெல்லாம் எல்லாருமே நீங்க ஜாதகத்தை பாருங்க. கன்னி ராசி டைமிங் பக்காவா இருக்கு. தசாபதியை பார்த்துக்கிட்டு நீ எந்த விஷயம் போகணும், எந்த விஷயம் போகாது பார்த்துக்கிட்டு நீங்க போங்க, எல்லாமே வெற்றியா மாறும். இப்ப கிரகமே பார்த்தீங்கன்னா உங்க ராசியில் யாரு? சுக்கிரன் இருக்காருங்க. ஸ்ட்ரெயிட்டா 6ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல கண்டக சனின்னு சொல்லுவாங்க. எப்படி 7ஆம் இடத்துல கண்டக சனி, உங்களுக்கு நேரா பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல யாரு? செவ்வாய். லாபத்துல சூரியன், புதன், குரு, சிவராஜ யோகம், புதாதித்ய யோகம் ரெண்டுமே சேர்ந்திருக்கு. 23ஆம் தேதி வரை, 17ஆம் தேதி வரை சிவராஜ யோகம், 17க்கு அப்புறம் புதாதித்ய யோகம், 23ஆம் தேதி வரை ஃபுல்லா உங்களுக்கு புதாதித்ய யோகம் கடுமையா வேலை செய்யும். ஏன் உங்களை வீடியோ ஜாத தசாபதியத்தை பார்க்க சொல்ல தெரியுமா? இதுதான் காரணம். வேற உங்களுடைய இந்த யோகம் கொஞ்ச நாள் மட்டும்தான் இருக்கு. இதுல 3 கிரக பயிற்சி வருது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா செவ்வாய் பவனுக்கு பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு வர்றது பாத்தீங்கன்னா கரெக்டா ஆகஸ்ட் 2ஆம் தேதி. ஆகஸ்ட் 17 சொந்த வீட்டுக்கு சூரியன் ஆட்சி பலமாகிறாரு. எப்படி 12ஆம் இடத்துல சூரிய பவன் ஆட்சி பலம். 23ஆம் தேதி உங்க ராசி அதிபதி சூரியன் இணைகிறாரு. நல்லா பாருங்க, ஆட்சி பெற்ற சூரியன் சேர்ந்து புதன் 12ஆம் இடத்துல இருந்து நேரம் 6ஆம் இடத்துல அது ஸ்ட்ரெயிட்டா பார்வையை கொடுக்கும். முழு பார்வை அதுக்குமே அங்கே விழுவும். ராக பார்க்கும். சூரியன் வப்பாருக்கு எது வப்பாரு? புதன் பப்பார். 23க்கு அப்புறம் சொல்றேன். நிறைய விஷயம் இருக்கு, அதனால உங்களுக்கு சொல்றேன். நல்லா தெரிஞ்சுங்க. உங்களுடைய ராசி அதிபதி வக்ரம் இருந்தாருங்க 1 மாசம். எந்த கிரகம் வக்ரம் ஆகக்கூடாதுங்க. ஆல்ரெடி கண்ட சனி இப்ப என்ன பண்ணுச்சுன்னு உங்களுக்கே தெரியும். என்ன பண்ணுச்சுன்னு உங்களுக்கே தெரியும். யார் ஜாதகம் சனி புத்தி வந்தாலும் சரி, நான் சொன்ன புத்தி மட்டும் வந்துச்சா பாருங்க. சனி புத்தி, குரு புத்தி, இது வந்தா கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஜாதகத்துல அது லக்னத்துக்கு மறைஞ்சு போயிருந்தா வேலை கிடைச்சிருக்காது, வேலை பார்க்கற பிரச்சனை வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு பண்ணிருப்பீங்க, இல்ல பூர்வீகத்துல ஒரு பிரச்சனை வந்திருக்கும். இதையும் தாண்டி பாக்குற வேலை, நிரந்தரமான வேலை இப்ப இருந்திருக்காது.
தாய்மாம உறவு, வேலை, உத்தியோகம், வருமானம், அம்மா, வீடு, வண்டி, வாகனம், வீண் செலவு வச்சுச்சா வைக்கலையா? இடம் பூமியில, வீடுல, இடத்துல, பூமியில, சொத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சா இல்லையான்னு கேட்டு பாருங்க, சொல்லுவாங்களே. ஆமான்னு சொல்லுவாங்க. இதுல எதுவுமே அவங்க மறுப்பே சொல்ல முடியாது. நல்ல காரியம் இப்போ ஒண்ணும் இல்லை. இப்போ ஒரு விஷயம் நல்ல காரியம் பண்றீங்க, திருமணத்தை பத்தி கிட்ட கொண்டு போறீங்க, அங்கே தாமதமானுச்சு. அது மாதிரி தடங்களை இதுக்கு முன்னாடி சந்திச்சாங்க கன்னிராசிக்காரன். ஏன்னா இங்க புதன் வக்கரம், தொழிலும் வக்கரம், வேலையும் கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே வக்கரம். உடல் ரீதியா கால்வலி நிறைய இருக்கும், நரம்பு சார்ந்த பிரச்சனை உடல் ரீதியா வந்திருக்கும், இல்ல வயிறு சார்ந்த பிரச்சனை கண்டிப்பா உடம்புல இருக்கும். இல்லைன்னா நீங்க திருப்பி கேளு. கண்ணியை பொறுத்தவரை இந்த மாதிரி கால் பெயினோ, உடம்பு பெயினோ, நரம்பு சார்ந்த பிரச்சனையோ, தோலை பிடிச்சிருக்கு, நரம்பு பிடிச்சி இழுக்குது, எனக்கு சரியில்லைன்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, கணவன் ஒரு மன வருத்தம், குழப்பம், படிப்புகளில் ஒரு மந்தமனத்தன்மை, தொழில் ரீதியாக ஒரு தரங்களை கண்டிப்பா சிந்திச்சிருக்கணும். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது கன்னி ராசிக்காங்க. ஒரு ஜாதகம் தான் எனக்கு குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே முருகபெருமான் சார்பாக ஒரு மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இனி எல்லாமே முருகபெருமான் உங்களுக்கு நிறைய வெற்றியை கொடுக்க இந்த மாசம் சூப்பரா இருக்காரு. பார்த்துருக்கோம், நிறைய ஒரு மாற்றம் இருக்கு. முதல் பலனே சொல்றேனே, உங்களை இனிமே புதன் வக்கர நிவர்த்தி ஆகிட்டு உங்களை அசைச்சிக்க முடியாது. ப்ரொமோஷன் எத்தனை பேருக்கு வேலை உத்தியத்துல இந்த மாசம் ஆகஸ்ட் மாசம் நீங்க மூவ் பண்ணுங்க. நீங்க அரசாங்க வேலையில இருந்தாலும் சரி, இல்ல தனியார் நிறுவனத்துல எந்த வேலையில இருந்தாலும் சரி, மூவ் பண்ணி பாருங்க, சூப்பரான ஒரு மாற்றம் வரும். கரெக்டா ஆகஸ்ட் 23 அப்புறம் வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு அனுகூலம். வெளிநாட்டில் உள்ளவங்க, வெளியூர்ல வேலை பார்க்குறவங்க ஒரு இடம் மாற்றம், ஒரு சேஞ்ச் பண்ணுவீங்க, நல்ல வேலை தேடி வரும். சொல்லுங்க ஆகஸ்ட் 23 இப்பவே உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருவாரு பாருங்க. புதுசா வேலைக்கு அணி ப்ரொமோஷன் தேடுறவங்க சொல்றேன். ஏன் நேரா புதன் பகவானை பிடிச்சிடணும். எப்படி உங்க ராசி அதிபதி வத்தவே கரெக்டா சொல்லிப்பலாம், இதுதான் நடக்கும். அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன? வெளியே புதன் பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் எடுத்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஆயில் நட்சத்திரம் தான் போறாரு. அவர் எதுலையும் போற ஆயில் நட்சத்திரம் ஃபுல்லாவே பாருங்க ஸ்ட்ரெயிட்டா போறாரு. 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஆயில் நட்சத்திரம் இறங்குறாரு. ஆகஸ்ட் 15 நான் சொல்றது ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் லாபம், வருமானம், ப்ரொமோஷன், தொழில்நுட்பத்தில் ஒரு மாற்றம், நல்ல ஒரு அமைப்பு, வேலை கிடைக்காத வேலை உத்தியம் கிடைக்காது, வெளிநாட்டு வேலை வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறக்கூடிய அமைப்பு, இந்த விசா பிரச்சனை, சொந்த குடி பிரச்சனை சரியாகிறது ஆகஸ்ட் 15 பார்த்துக்கோங்க. அரசியல் ஃபீல்டோ, அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றதோ 23 முயற்சி பண்ணுவாங்க. இன்னும் 23 முன்னாடியே வந்துடும், இல்லை அதையும் தாண்டி வரும் உங்களுக்கு. ஏன்னா சூரியனும் புதனும் அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்காங்க இந்த மாசம் 2 மாசம் சொல்றேன். அதனால நிறைய சான்ஸ் இருக்கு, அதனால சொல்றேன். புதுசா தொழில் பண்றவங்க ஜாதக பார்த்து தொழில் பண்ணுங்க. தொழில இந்த ஒரு தலங்களோட செவ்வாய் பவன் எடுத்து பார்க்கணும். 10ல செவ்வாய் வந்துட்டார், பயப்படாம இறங்குங்க, சூப்பரா வெற்றி உங்க போய் நிச்சயம். தைரியங்கிற 10ஆம் இடத்துல இருக்கு, அவர் நிக்க வேண்டிய இடத்துல மிருகசீரிடம். அடுத்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை போவாரு. கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல தொழில் ரீதியா நல்ல ஒரு லாபத்தை இனிமே பார்ப்பீங்க. எந்த ஒரு பிரச்சனை வராது. சனி பவன் மட்டும் கண்ட சனி நல்லதா கெட்டதை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டு தொழில் ஆரம்பிக்க நல்லா இருக்கும். சனி இல்லைன்னா சுத்தர அவுட் பண்ணிடுவார், அதனால சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா சனி இப்ப வக்ரத்துல போறாரு, அதனால சொல்றேன். எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும். இப்போ அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. இன்னும் 23 அப்புறம் எங்க ஒரு நீங்க வீடோ, இடமோ, பூமியோ கடன் வாங்கியாச்சு கட்டி வச்சுட்டு உங்க ஜாதகத்துல இருக்குது. ஜாதகம் அந்த தசாபதி இருந்தா இப்ப நடக்கும். பார்த்துங்க ஆகஸ்ட் 23 அப்புறம் கடன் வாங்கி வீடு கட்டுறது, இடம் வாங்குற, பூமி எல்லாமே அதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன் இடம் வாங்குறேன்னு நான் தெளிவா சொல்லிடுறேன். செவ்வாய் பவன் நேரா பாக்குறாரு, 4ஆம் இடத்தை அவர் 7ஆம் பார்வையா பாக்குறதுனால, அவர் சுயசாரம் வாங்கி பாக்குறதுனால கண்டிப்பா நீங்க கடனை வாங்கியாச்சும் வீடோ, இடமோ, பூமியோ, விற்காத இடம் வித்து போகும். உங்க மேல எந்த ஒரு கேஸ்ல அந்த கேஸ்ல நீங்க ஜெயிக்க போறீங்கன்னு சொல்லுவீங்க. எத்தனை பேர் கன்னிராசி இருந்தாலும் சரி. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு கேட்டது சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கிரக அமைப்பு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ராசியில சுக்கிரன் இருக்காரு, கொஞ்சம் பாத்துங்க. காசு பணம் கொடுக்க மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துங்க. உங்க அப்பாவை கவனமா பாத்துங்க. தந்தையுடைய உறவு முறையில, சொந்த மதத்துல கொஞ்சம் பாத்துங்க. கொஞ்சம் குழப்பம் மாதிரி கொடுப்பான பெருசா பாதிக்காது. பெண்களுக்கு நல்லா இருக்கும். எடுங்க லாட்ரி சீட்டு. இப்ப நான் சொன்ன டேட்டுக்குள்ள பாருங்க, ஆகஸ்ட் 23 அடிக்கும் பாருங்க. லாட்ரி எவ்வளவு நீங்க திருப்பி கேளுங்க. நேரா 11ஆம் இடத்துல 5ஆம் இடத்தை யார் புதன் பாக்குறாரு. புதன் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க. ஆகஸ்ட் மாசம் 15 அப்புறம் சுயசாரம் வாங்கி நேரா 5ஆம் இடத்தை பாக்குறதுனால 11ஆம் இடத்துல 5ஆம் இடத்தை பார்க்கலாம். உழைப்பில்லாத காசு வருமானம், லாட்ரி யோகம் அடிக்க போது ஜாக் பட்டு சொல்றேன். பேங்க்ல கடன் கிடைக்கும், லாட்ரி யோகம் எல்லாமே சான்ஸ் சூப்பரா இருக்கு. பாத்துங்க. கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கு. இனிமே எந்த ஒரு கவலையும் நீங்க கவலைப்படாம இறங்குங்க. நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. படிக்கக்கூடிய மாணவர்களும் படிப்புகள் பத்தி கவலைப்பட வேணாம், நல்ல ஒரு அனுகூலம் உண்டு. பாருங்க கன்னிராசியை பொறுத்தவரை அந்த ஐடிஐ ஃபீல்டு, அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு சார்ந்த விஷயம், எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, மெயினா மருத்துவத்துறை, டீச்சிங் துறை, இது எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாசத்துல. இப்ப நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் என்ன வருதுல ஸ்ட்ரெயிட்டா உத்திரம். இப்படி உத்திரத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்குமா இருக்கு, சூப்பரான ஒரு டைமிங் இருக்கும். ஏன்னா உங்க நட்சத்திர அதிபதி 11ஆம் இடத்துல லாபத்துல உட்காந்துருக்காரு. இப்படி லாபத்துல சிவராஜ யுகத்துல இருக்கனால ஒரு தலைமை பொறுப்பு, வெளிநாடு, வெளியூர், படிப்புகளில் ஒரு நல்ல அமைப்பு. அதுல இல்லைங்க ஒரு நிறைய பேருக்கு பாருங்க அரசாங்க வேலையில அரசு அனுகூலம், படிக்கக்கூடிய மாணவர்களும் படிப்புகள் ஒரு அமைப்பு,
ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு. கரெக்டா ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் பாருங்க, இந்த உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பாருங்க, வெளிநாடு யோகம் வரும், வெளியூர் யோகம் வரும், சுப செலவு வரும், சுபகாரியம் வரும், எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து அஸ்த நட்சத்திரம். எதுக்குமே கவலைப்படாதீங்க, உங்களுடைய கற்பனையை மட்டும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருங்க, எல்லாமே வெற்றியா வந்துகிட்டே இருக்கும். தோல்விக்கான ஆப்ஷன் கிடையவே கிடையாது. அஸ்த நட்சத்திரம் பிறந்தவங்க கலைத்துறை, இசைத்துறை, படிப்பு, கல்வி, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கு. யார் அஸ்தத்துல பிறந்தவங்க சொல்லி ஒரு அற்புதமான ஒரு காலத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஏன்னா நீங்க உங்களுடைய கற்பனை மட்டும் மனசுல வச்சுட்டு எல்லாமே வெற்றி உங்க பக்கம் தேடிட்டே வரும். மீனா உணவுத்துறை, ஆசிரியர் வேலை, மெக்கானிக்கல் எல்லாமே சரி, எல்லா துறையும் நல்ல ஒரு அமைப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் சூப்பரா இருக்கு. அடுத்த சித்திரை நட்சத்திரம். தைரியம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய குணம் எல்லாமே சித்திரை பிறந்தவங்க தான். சித்திரை பிறந்தவங்க இனிமேல் தான் நல்ல நேரமே வருது. ஏன்னா 10ஆம் இடத்துல ஒரு நட்சத்திரம் இருக்கிறதுனால வேலை தொழில நல்ல ஒரு லாபம் இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்றேன். உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு யோகம், வெளி யோகம், வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, ஒரு இடம் மாற்றம் பண்றது, தொழில் மாற்றம் பண்றது எல்லாமே சூப்பரா இருக்கு. மீனா யூனிஃபார்ம் வேலை பார்க்குறவங்க, மெக்கானிக்கல் துறை, அடுத்து நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை, மருத்துவர்கள், இந்த துறை எல்லாமே நல்ல ஒரு அமைப்பா சூப்பரா தேடி வருது. அதனுடைய ஆகஸ்ட் மாத பலன் கன்னி ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.